ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஎல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ பிஎல் பிடிக்காதவங்க இது பார்க்காதீங்க, ஓகேவா? அண்ட் ஸ்டோரி நேம் என்னோட பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் யூ பேபி பாய். யூன்மீனோட தான். ஸோ கே சுகா டாப். இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான். யார் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா கலா அப்படின்னு ஒரு ஆர்மி தான். ஸோ ஓகே, இன்னொரு ஆர்மி இருந்தாங்க. ஸோ சாரி, அந்த ஆர்மியோட நேம் வந்து எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஸோ ஸ்டோரி நடுவில் வந்து ஞாபகம் வந்துடுச்சுன்னா வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோவில் நம்ம ஸ்டோரியில் போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே இங்கே நம்ம ஜங்கோக் அண்ட் தேயாங் அண்ட் ஜிமின் 3 பேருமே காஃபி ஷாப்பில் இருந்துட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஜிமின் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இது பார்த்துட்டு நம்ம ஜங்கோக் கடுப்பாயிட்டு அப்படி நம்ம ஜிமின் கிட்டே போய், டேய் மச்சா பாருடா, அந்த ஃபிகர் சூப்பராக இருக்கால. டேய் ஜிமினா பாருடாங்க. டேய் சும்மா இருடா, நான் ஒர்க்கில் இருக்கேன்னு தெரியுதில்ல, சும்மா இருடா அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ நம்ம டேயாங் இது பார்த்துட்டு, ஜிமின் என்னடா உனக்கு ஒர்க்குன்னு எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன்? டேய் தேங்கா, உனக்கு இது கூடவா புரியல? அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அடப்போடா, கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, ரொம்ப மனம் கட்டியும் இல்லை, மூடிட்டு உங்கள் வேலை பாருங்கடா அப்படின்னு வந்து நம்ம ஜிமின் சொல்லிட்டு அகெயின் ஃபோனே தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜாங்கோக்கு அடப்போடா, இவ சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம தேங் கூட பாட்டுக்கு வாங்கடா வாடா நம்ம 2 பேரும் மட்டும் சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மட்டும் நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே அந்த டே ஸ்கீப் ஆகுது. இப்போ அந்த டே நைட் தான். ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அதனால் அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜிமின் அப்படியே அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான் எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம ஜிமின் கேட்குறான், ஹலோ இங்கே யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா சொல்லிடுங்க ப்ளீஸ். அப்போ ஜிமினோட பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட், பேபி பாய் வெல்கம் டு வேம்பயர் வேர்ல்ட். நீ வர வரைக்கும் தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நீ கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், என்கிட்ட வா பேபி பாய் அப்படின்னு அவரோட ஷோல்டரை பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவள் அப்படியே டப்புன்னு கண்ணை திறந்து, இல்லை யார் நீ என்கிட்ட வராது மா அப்படின்னு கத்துறான். ஸோ இது ஜஸ்ட் ட்ரீம் தான். ஸோ ஜிமின் கத்துருக்கு ஜிமினோட அம்மாவே வந்துட்டான். ஸோ அப்படி வந்துட்டு, ஜிமின் என்னடா ஆச்சு? ஏய் எந்திரிடா, கண்ணை தர, என்னடா ஆச்சு? அம்மா அது ட்ரீம் ஆமாம் ட்ரீம். ஜிமின் என்னடா உனக்கு ஆச்சு? இல்லை அது ட்ரீம் தான்மா, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஸோ ஜிமினோட அம்மாவும், சரி ஓகே நீ இங்கே தூங்க வேணாம், போய் உங்கள் அண்ணா ஜின்னோட ரூமில் தூங்கு. ஓகே அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமினும் டக்குன்னு ஜின்னோட ரூமுக்கு தான் ஓடுறான். ஸோ ஜின் வேறு யாரும் இல்லை, ஜிமினோட அண்ணா தான். ஸோ அப்படியே ஜின் பக்கத்தில் போய் நைஸாக படுத்துக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜின், டேய் ஜிமினா நான் இன்னும் தூங்கலை. ஹாய் குட் மார்னிங், ஐ மீன் குட் நைட். தூங்குங்க, ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கிறீங்க நீங்கள்? அது நான் கேட்கணும். அது எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் அவன் ரூமில் வந்து படுத்தேன். ப்ளீஸ் இன்றைக்கி மட்டும். அது சரிதான் ஓகே தான். பட் நைட் ஆனதுக்கப்புறம் நீ தானே என் மேலே காலை போட்டு என்னை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, நான் பார்த்துக்கிறேண்ணா. இன்றைக்கி உன் மேலெலாம் கால் போட மாட்டேன். நான் இந்த சைட் படுத்துக்கிறேன், நீ அந்த சைட் படுத்துக்கோ அப்படின்னு வந்து ஜிமின் சொல்லாச்சோ. அதுக்கு ஜின், நீ போட மாட்டேன்னு சொல்லிதாருண்டா, நைட் ஆயிட்டா என்னை போட்டு ஒதுக்குறேன், இது சரிப்பட்டு வராது, நான் போய் அங்கே சோஃபாலே படுத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சோஃபாவில் போய் படுத்துக்கிறான். ஸோ இங்கே நம்ம ஜிமினும் ஓகே பரவாயில்ல, எனக்கு தான் லக்கு, ஃபுல் பெட்டும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு ஃபுல் பெட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஹாயாக படுத்துக்கிட்டா. ஸோ இப்படியே மார்னிங்கும் ஆகுது, எல்லோரும் ஆல்ரெடி வேக்கப் ஆகிட்டான். ஸோ எங்கள் ஜிமின் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக மில்க் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமினோட அம்மா வந்து ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிமினோட அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாள். பட் ஜிமினோட அப்பா வந்து ரொம்ப கோல்டாக எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருனே வச்சுக்கிட்டு யாரு கூடயும் அவ்வளோ பேச மாட்டான். ஜிமினோட கூட ஒழுங்காக பேச மாட்டான். ஸோ அதனாலே ஜிமினோட அப்பா மேலே ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருந்திருக்கும் அண்ட் சேட்னஸோடைய. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தேக்குக்கு அப்படியே ஜிமினோட ஹவுஸ்க்கு என்ட்ரி கொடுக்குறான். அப்படி கற்றுக்கிட்டே, டேய் ஜிமினா எங்கடா இருக்கிற, ஜிமினா எங்கடா இருக்கிறேன். அப்போ நம்ம டேங் அப்படியே ஜிமினோட அப்பா பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு, டேய் அங்கிள்டா, டேய் மூடிக்கிட்டு வாடா அங்கிள்டா. ஹாய் ஹாய் அங்கிள். ஹாய். என்ன இந்த பக்கம்? அது அது ஜிமினை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அங்கே தான் இருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே தேங்கோட காதுக்கிட்டு வந்து, ஏன் இந்த அங்கிள் மட்டும் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருனே வச்சுட்டு இருக்கு. டேய் ஜங்குக்கா, நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டுருக்கேன், பேசாமல் போய் அதை அந்த அங்கிள்கிட்டே போய் கேளு. ஐயோ அதெல்லாம் வேணாம், அவள் மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம தேங் அப்படியே ஜங்குக்கும் இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே டைனிங் டேபிள் கிட்டே வந்துட்டு பார்க்குறான். நம்ம ஜிமின் அப்படியே க்யூட்டாக மில்க் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமினுக்கு கேட்குற மாதிரி நம்ம தேங் கிட்டே போய் சொல்கிறான், பாத்தியாடா இவன் இந்த மாதிரி குடிச்சு தான் நல்லா மோச்சி பேபி மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஜங்குக்கை முறைச்சி பார்த்துட்டு, டேய் என்னை பார்த்தா உனக்கு மோச்சி பேபி மாதிரி தெரியுதா? ஏன் ஜிமின் உனக்கு உண்மை சொன்னால் கோவம் வருது? மா இங்கே பாருமா. ஏன் என்னாச்சு? என்னை பார்த்தா இவங்க 2 பேருக்கும் மோச்சி பேபி மாதிரி தெரியுதா? உண்மைதானே ஜிமினா? மா சரி நீங்கள் 2 பேரும் இது குடிங்க அப்படின்னு வந்து ஜிமினோட அம்மா அப்படியே தேக்குக்கும் அப்படியே மில்க் கொடுக்குறான். ஸோ நம்ம ஜிமின் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு அவனும் க்யூட்டாக மில்க் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே அந்த மில்க் வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த டே ஃபுல்லாக அப்படியே ஃபன்னியாக ஜிமினோட அப்பா கிட்ட அப்படியே திட்டு வாங்கிட்டு இவங்க 3 பேரும் ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்குது இந்த டே ஃபுல்லாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டே நைட் தான். ஸோ இப்போ ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் ரூமில் தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஜிமினோட அப்பா வந்து ஜிமினோட அம்மா கிட்டே சொல்கிறான், என்ன ஜிம்மி கிட்ட சொல்லிட்டியா? அது நான் இன்னும் சொல்லலைங்க, இப்போ நான் சொல்கிறேன். ஓகே சீக்கிரமாக போய் சொல்லு அண்ட் தென் சீக்கிரமாக ரெடியாக இருக்க சொல்லு. ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மாவும் ஜிமின் ரூமுக்கு தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரான். ஸோ அப்போ ஜிமின்னு பார்த்தா ஜிமின் அழகா பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோனில் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜிமினோட அம்மா ஜிமின்கிட்ட போய், ஜிமின் இங்கே பாருடா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். இங்கே பாருடா. ஓகே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜிமின் ஃபோனே தான் பார்த்துட்டு இருக்கா, அந்த கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கா. ஸோ ஜிமினோட அம்மாவுக்கு வந்து லைட்டாக கோவம் வருது. ஸோ அதனால் அந்த ஃபோனை வந்து பிடிங்கி எடுத்துக்கிட்டு, இங்கே பாரு. சொல்லுமா சொல்லு. இது பாரு, லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். என்னம்மா பேசுகிறேன்? ஆமாடா வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். இதுவும் அப்பா தான் சொன்னான், அவனோட ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கும். என்னம்மா இந்த ஆளோட ஒர்க்குக்கெல்லாம் நான் இதுக்கு? ஜிமின் அது உன்னோட அப்பா. ஓகேம்மா ஃபோனை கொடுங்க அப்படின்னு வந்து ஃபோனை கேட்குறான். ஜிமினோட அம்மாவும் ஓகேடா குட் நைட், பேட் நைட், போங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினும் ஃபோனை வாங்கிட்டு அப்படியே ஒருன்னு மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஜிமின் வந்து அவங்களோட அம்மா என்ன சொன்னாலும் கேட்குறான். ஸோ அதனால் ஓகே ஒரு மாதம் தானே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகே நீங்கள் அப்படின்னு சொல்லி லக்கேஜெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தூங்குறான்.
ஸோ இப்படியே மார்னிங்கும் ஆகுது. ஆல்ரெடி இவங்க 3 பேருமே அப்படி காரில் தான் கிளம்பி போகிறான். ஜிமினோட அப்பா தான் ட்ரைவ் பண்ணுறான். அண்ட் ஜிமினோட அம்மா வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கான் உட்காந்துட்டு. ஸோ ஜிமின் வந்து பேக் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்கா, அப்படி விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு வந்தோடனே நம்ம ஜிமினோட அப்பா அப்படியே ஜிமினோட அம்மா கிட்ட இது பாருங்கள், நீங்களும் ஜிம்மின் வந்து உள்ளே போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு மீட்டிங் இருக்குது, அர்ஜென்ட்டாக நான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஸோ ஜிம்மினோட அம்மாவுமே அங்கே லக்கேஜ் எல்லாம் இருக்கும், சூட்கேஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் அந்த கபர்ட்லேயே வந்து வச்சுட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜிம்மின் வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து லைட்டாக வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ லைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அப்படி உள்ளே போய் பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அது வந்து பிளாக் கலரில் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா என்ன நடந்தாலும் தெரியாது அதில். ஸோ அதனால் ஜிமின் போய் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறான். ஸோ பார்த்தா ஒரு அழகான ஒரு கார்டன் கீழே, விண்டோவுக்கு கீழே. ஸோ அப்படி நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, வாவ் வாட் அ பியூட்டிஃபுல், அழகாக இருக்குது, வாவ் அம்மா இங்கே வந்து பாருமா, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஜிமினோட அம்மாவும் அங்கே வந்துட்டு, ஏன்டா சும்மா கத்திட்டு இருக்கேன், நான் அங்கே குக் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பாருமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாம் ஜிமின், அழகாக இருக்குது, ஓகே நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். எங்கள் ஜிமின் அந்த கார்டனே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த கார்டன் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு அழகான குட்டி ஒன்று, ஒரு ஊஞ்சல் இருக்கும். ஸோ பெரிய கேட் ஒன்று இருக்கும் சில்வர் கலரில். ஸோ ஆப்பிள் ட்ரீஸ் அண்ட் நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக. அண்ட் அந்த கார்டனோட நடுவில் அப்படியே அழகாக ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த லேக் பார்க்குறதுக்கே அந்த வாட்டரெல்லாம் அழகாக ப்ளூ கலரில் அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு நான் எப்படியாவது போயே ஆகணும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஜிமினோட அம்மா வந்துட்டு, டே ஜிமின் இங்கே வாடா, லன்ச் ரெடி, வா சாப்பிட்லாம், வெயிட் பண்ணுமா, இங்கே வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் இங்கே பக்கம் இழுத்து வச்சுட்டு அப்படியே அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமினையும் இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் லன்ச் சாப்பிடலாம் முடிச்சுட்டு இப்போ நைட் டைம் தான். ஸோ எல்லோரும் தூங்க போயிட்டான். ஸோ ஜின் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வரவே இல்லை, அவன் வந்து வீட்டிலே தான் இருக்கா. ஓகே, அப்புறம் நம்ம ஜிமினும் தூங்க போயிட்டான். ஸோ ஜிமினுக்கு அகின் அந்த ட்ரீம் தான் வருது. ஸோ அகின் அந்த டார்க் ரூம்லேயே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ அகின், யாராவது இருக்கீங்களா, யார் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் யாராவது பேசுங்க அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அப்போ பின்னாடி இருந்து, பேபி பாய் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் நீ என்கிட்ட வரதுக்கு, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி ஷோல்டர் மேலே கை போடுறா. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே பயந்துட்டு, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அகைன் அந்த ட்ரீமில் இருந்து அப்படியே ரியல் லைஃப்க்கு வரான். ஸோ அப்படியே வந்துட்டு, இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் என்னை இவ்வளோ டென்ஷன் பண்ணுறான், ஏன் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே ஜிமினுக்கு ஸ்வெட் ஆகுது. ஸோ அப்படியே நினச்சிக்கிட்டே அந்த விண்டோவை திறந்துட்டு பார்க்குறான். சோகின் அந்த கார்டன் தான் தெரியுது. ஸோ அந்த கார்டனை பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு எப்படியாவது நம்ம போகணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கா. அண்ட் ஓகே காய்ஸ், நான் இதோடு இந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் லைக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அது. ஸோ அதனால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுட்டு போங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பிஎல் போட்டிருக்கேன்,
டைம் அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் பாய் காய்.